மில்லியன் கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுவதை பாஜக ஒரு பழக்கமாகவே கொண்டுள்ளதாக நீட் வினாத்தாள் கசிவு குறித்து காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், ஒன்றிய மோடி அரசின் கீழ் செயல்பட்டு தேர்வு நடத்தும் முறை ஒட்டுமொத்தமாக சீர்குலைந்து நம்பகத்தன்மை இழந்து பெரும் குழப்பத்தின் அடையாளமாக மாறியுள்ளதாக விமர்சித்துள்ளார். இதுவரை குறைந்தது 4 முறை நீட் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், ராஜஸ்தானின் சீகர் பகுதியில் நீட் வினாத்தாள் கசிந்தது குறித்து ஒன்றிய அரசுக்கு எந்த தகவலும் தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த திறமையற்ற பாஜக அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க தவறியது மட்டுமல்லாமல் தேர்வுகளிலும் முறைகேடுகளை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு மாஃபியாக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் முறைகேடுகள் அம்பலமானால் அதை மூடி மறைப்பதிலுமே ஒன்றிய அரசு மும்முரமாக செயல்படுவதாக சாடியுள்ளார். இந்தியாவின் இளைஞர்களின் கனவுகளுக்கு மோடி அரசை விட பெரிய அச்சுறுத்தல் வேறு எதுவும் இல்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் ஓராண்டு முழுவதும் இரவெல்லாம் கண் விழித்து கடுமையாக உழைத்து படித்தனர். ஆனால் ஒரே இரவில் அவர்களின் எதிர்காலம் சந்தையில் ஏலம் விடப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். 22 லட்சம் குழந்தைகளின் நம்பிக்கை சிதைக்கப்பட்டு விட்டதாகவும், இந்தியாவின் இளைஞர்களின் கனவுகளுக்கு மோடி அரசை விட பெரிய அச்சுறுத்தல் வேறு எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது மிகவும் கடினமான ஒரு காலகட்டம் என்பதை தான் அறிவேன் என்றும், இந்தியாவின் இளைஞர்களுக்கு துணையாக தான் என்றும் நிற்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதை மாற்றி அமைப்போம் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்.